விஷிங் யூ கிரேட் டே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திங்ஸ் டு பி தேங்க்ஃபுல் டு காட். எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி, ஈக்குவேட் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ் ஒன்லி வித் வாட் யூ ஹேவ். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பர்சன்ஸை மீட் பண்ணுறோம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதில் நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லை. சிலவங்களுக்கு சென்சரி பார்ட்ஸ், அதாவது கண் பார்வையோ கால் நடக்க முடியாமலோ அந்த மாதிரி இருக்காங்க. சிலவங்களால சுயமாக யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அவங்கள நம்ம லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் கடவுள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லா அவயவங்களும் ஒர்க்கிங் கண்டிஷனில் கடவுள் கொடுத்துருக்காங்க. நம்மளால் சுயமாக யோசிக்க முடியுது. இந்த ரீசனுக்காகவே, இது ரொம்ப முக்கியமான ரீசன், இந்த ரீசனுக்காகவே நம்ம கடவுளுக்கு நன்றியுள்ளவங்களா இருக்கணும். செகண்ட்லி, வி ஆர் ஸ்டில் அலைவ். இன்னும் நம்ம உயிரோடு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தெம் டிட் கெட் திஸ் இன் தேர் லைஃப். பேண்டமிக்கை க்ராஸ் பண்ணி வந்த நிறைய பேருக்கு அவங்க லைஃப் அவங்க கையில் இல்லை, இருக்குது. ஆனால் பழைய மாதிரி அவங்களால இன்னும் அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியலை. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அந்த மாதிரி கேட்டகரியில் லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ரெகுலரான ஃபுட் இருக்குது. நம்மளால் நம்ம லைஃப்பை சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு மென்டல் பவர், மன தைரியத்தையும் கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஸ்டார்ட் பிலீவிங் திஸ். தெர் இஸ் அன் அல்டிமேட் பவர், தெர் இஸ் அன் அல்டிமேட் சோர்ஸ் ஹூ கிளியர்ஸ் யுவர் வே. கண்டிப்பாக உங்களோட வே ஃபுல்லாத்தையுமே கடவுள் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ண விஷயம் லைட்டாக தடுமாறும் போதோ இல்லைனா கொஞ்சம் லேட்டாகி நடக்கும்போதோ கடவுள் ஏன் நமக்கு அதை கொடுக்கல, ஏன் இந்த தடையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸை நம்ம பார்க்கறதுக்கு எல்லா கஷ்டத்தையுமே கடவுள் எடுத்துட்டு சின்ன சின்ன கஷ்டம் நமக்கு கொடுப்பாங்க. எந்த ரீசனுக்காக அப்படின்னா, அதை ஃபுல்லாக நம்ம உடச்செறியும் போது மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. இந்த ரீசனுக்காகவும் நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஃபைனலி, வி ஹவ் காட் கன்சர்ன் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் நமக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும், ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா, நம்ம லைஃப்பை டீப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்காக இறக்கப்படுற ஒரு குணம் படைச்சவங்களா இருப்போம். ஏன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத முறையில் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு குணம் படைச்சவங்களா இருப்போம். இன்னும் நம்ம டீப்பாக போகல அப்படின்னா, ஜென்ரலாக ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கலாம், படிக்கிறதுக்கு உண்டான திறமை நல்லா இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட நம்ம பழகுற விதம் நல்லா இருக்கலாம், நம்ம பேசினா மற்றவங்களுக்கு மனசுக்கு உண்டான கஷ்டம் குறையிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நமக்கு மட்டும் சில தனித்திறமை கடவுள் படைச்சிருப்பாரு. அது இந்த உலகத்தில் நம்மளை மட்டும் தனி ஆளாக கடவுள் நம்மளை காட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச 4 பாயிண்ட்ஸ் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ரீசனுக்காக கடவுளுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு. ஸோ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். தேங்க்யூ.